கேக்குதா மக்களே? சத்தம் கேக்குதா? என்னன்னு தானே கேட்குறீங்க. தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம், அதாவது மகாநதி 2.0 ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஒரு நாள் கூட அவங்க வந்து ட்ராப் ஆனதே கிடையாது. தொடர்ந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 1 இடத்துல இருக்கிறாங்க. தொடர்ந்து குறையவே இல்லை, நம்பர் 1 இடத்துல இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த 2 வாரமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் அண்ட் ஒன்லி நம்மளோட வீக்கா மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. இதில் வந்து வேறு யாருமே கிடையாது. விஜய் காவேரி 2 பேர் தான், அவங்கள சுற்றி தான், அவங்க மட்டும்தான். அதுக்காக தான் இந்த டிஆர்பி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒன்று கவனிச்சிங்களா? ஹாட்ஸ்டாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளம்பரமே போட மாட்றாங்கங்க. மகாநதி எல்லாருமே எல்லா சீரியலை பற்றி எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி டீம், அதாவது சேனலே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்களை வந்து சாதாரணமாக நினைக்கக்கூடாது, இவங்க பெரிய ஆள் தான், பெரிய புள்ளி தான் இவங்க அப்படின்றத அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளம்பரமே வர மாட்டேங்குது. ஆனால் பயங்கரமாக வந்து நம்பர் 1 இடத்துல இருக்கிறாங்க. ஒரு இடத்துல ஒரு நாள் கூட வந்து அவங்க வந்து இறங்கி வரவே இல்லை. தொடர்ந்து 2 வாரம் கிட்டத்தட்ட 10, 11 நாள், 12 நாள் கிட்ட வந்து அவங்க வந்து ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காங்க. இது எவ்வளோ பெரிய சாதனை! எல்லாருமே செலிப்ரேட் பண்ணணும் இல்லையா? என்ன மக்களை சொல்கிறீங்க? பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ, சரிங்களா? அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து நம்மளோட வீக்காக வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சேனலுமே வந்து அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி இந்த விஷயத்தை வந்து பெருமையாக பார்க்குறாங்க. நிச்சயமாக வந்து அதை எடுத்து போடுறாங்க இல்லையா? ஸ்பெஷலாக போடுறாங்க அப்படின்னாலே அவங்கள ரெகக்னைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஃபேன்ஸ் தெரிக்க விடுறாங்க. சேனலும் சரி, டீமும் சரி, டைரக்டர் எல்லாருமே வந்து சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம். ஆனால் டிஆர்பி இன்றைக்கி பயங்கரமாக வந்து அசத்துவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதாவது அசத்துவாங்க அப்படிங்கிறது எந்த டைமில் எந்த மாதிரி டிஆர்பி எந்தெந்த சீரியல் எப்படி வாங்குகிறாங்க அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி பார்த்தாலே நம்ம மகாநதி வந்து ஸ்கோரு அடித்து தூள் கிளப்பிடுவாங்க, அதிரடியாக ஃபயராக இருப்பாங்கன்றதில் எந்த ஒரு நம்பிக்கை இருக்குது.